தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடத்திற்கு ஆய்வுக்கு போறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவிகள் நிறைய உட்கார்ந்துருக்காங்க. அந்த மாணவிகள்கிட்ட இவங்க கேள்வி கேட்கிறாங்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த மாணவிட்ட ஏதோ பதில் சொல்லல போல இருக்கு. உடனே அந்த ஆசிரியை அழைத்து, பாத்தீங்களா ஒரு சாதாரண கேள்வி, இதுக்கே இவங்களால பதில் சொல்ல முடியல. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மனப்பாடம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கிலீஷ்ங்கிறது வெறும் பேசிக் மட்டும் கிடையாது, அது ஒரு தைரியத்தை கொடுக்கும், அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். தாய்மொழியில அந்த பெண் பதில் சொல்ல தெரியாமல் இருந்திருந்தால், தாய்மொழியை அறியாமல் இருந்திருந்தால், அது அந்த பெண்ணுக்கான நம்பிக்கையை குலைக்கும், அந்த பெண்ணுக்கான தைரியத்தை குலைக்கும். தாய்மொழியில நீங்க கேள்வி கேட்டு, தமிழ்ல ஏதோ ஒரு கேள்வி கேட்டு அந்த பொண்ணு முழிக்குது அப்படின்னா அது நீங்க பேசலாம். நீங்க ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டு அந்த பெண் பதில் சொல்லல அப்படின்னா அந்த பெண்ணினுடைய அறிவு குறைபாடு இருக்கு, அதுக்கு தைரியம் இல்லாம இருக்கு, நம்பிக்கை இல்லாம இருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. நீங்க எந்த அடிப்படையில் அந்த குழந்தையினுடைய வீடியோவை எடுத்து போடுறதுக்கு உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? இப்ப அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய பெற்றோர், சித்தி, பெரியம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் என்ன நினைப்பான்? நம்ம பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், நம்ம பிள்ளைக்கு ஒரு அடிப்படையே தெரியலையோ, இப்படி அமைச்சர் முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டுச்சே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? காலத்துக்கு அது வடு இருக்காதா? இதை பார்க்கிற சக மாணவிகளுக்கு எவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சி ஏற்படும். மாணவர்களுக்கு நீங்க ஆய்வு போனீங்கன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டணும். அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சேன்னா எந்த விதமான தகுதியும் கிடையாது எனக்கு. மு.க. ஸ்டாலினுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஏஜென்சியை வேலை பார்த்தேன், ஒரு ஃப்ளூட்ல அமைச்சர் ஆயிட்டேன், அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சு தகுதியே இல்லாத நான்லாம் அமைச்சர் ஆகும்போது அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சு நல்லா இருக்கிற நீங்க எல்லாம் உயர்ந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நம்பிக்கை நீங்க விதைச்சிருக்கலாம்.